உலகம் முழுக்க பேசுமானத்தின் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் ஆன்லைன் மூலமாக எப்படியெல்லாம் நம்ம வந்து எர்னிங்ஸ் பண்ணலாம், ஸோ இதுக்கு எந்தெந்த வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் ஆல்ரெடி கேட்டிருந்தாரு, ஸோ ஆன்லைனில் எந்தெந்த வழிகள் நம்ம வந்து எர்னிங்ஸ் பண்ண முடியும், ஸோ முக்கியமான ஏதாவது ஒரு சில வெப்சைட் சொல்லுங்கள், நான் வந்து ஆன்லைனில் எர்னிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஆன்லைன் எர்னிங்ஸ் பண்ணுற இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கடைசியில் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நீங்கள் mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலடா, மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மூலமா ஏர்னிங்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்ட் டைமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆன்லைனில் பொறுத்தளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜாப் பண்ணிட்டு இருப்பீங்க, ஸோ அதை விட்டுட்டு இதில் ஃபுல் டைமாக இறங்கினா கண்டிப்பாக வந்து டக்குனு கிளிக் ஆகாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, கோடிக்கணக்கிலும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. பட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ரீச் ஆகிட்டு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த சேலரி அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம்பாதிக்கல. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டென்ட்டும் ஒரு பக்கம் வந்து பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்காங்க தான். ஸோ எப்படி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வருது பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஆட்சன்ஸ் என்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆட் வந்து நம்முடைய வீடியோக்களை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 1000 வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்ததுனால நமக்கு வந்து வியூஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் சரியாக வர்றது கிடையாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்ல பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஒருவேளை கிளிக் ஆகிடுச்சு, ஒருவேளை வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்ல கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வீடியோ நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து வருமானம் பார்க்கலாம். யூடியூப்ல எப்படி வருமானம் பார்க்கறது, இதை பற்றின செப்பரேட் வீடியோஸ் எல்லாம் வந்து நான் வந்து அடுத்தடுத்து நீங்கள் விரும்புனீங்கன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஜஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி நமக்கு வந்து போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாகர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா WordPress. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு உங்கள் டொமைனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அது மூலமா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ரெகுலராக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் அளவு கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்சன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட்டும் போய் பார்க்கலாம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இமேஜஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் மூலமா பண்ணுறது ஒரு வழி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஓன் வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களால் ஒரு பைசா நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டொமைன் வாங்கி அதனால பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அந்த வெப்சைட்டில் உங்களுடைய கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வருமானம் பெற முடியும். பட் இதில் பிளாகர் என்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வருமானம் கிடைக்கும். நீங்கள் முழு வருமானம் பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாகவே ஒரு வெப்சைட் ஒரு டொமைன் வந்து கிரியேட் பண்ணி அது மூலமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் வருமானம் பெற முடியும். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்று எனக்கு வந்து அடுத்த மாதமே எனக்கு வந்து வருமானம் கிடைச்சிடலாம் சொல்ல முடியாது. ஒரு வருடம் ஆகலாம், 2 வருடம் ஆகலாம். உங்களுடைய கண்டென்ட் சரியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அடுத்த மாதமோ இல்லை வந்து 2 மாதமோ உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். பட் பிளாகரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் டைம் அதுக்கு வந்து கொடுக்கணும், ஒரு 6 மாதம் ஒரு 5 மாதம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மூன்றாவது வருமானம் கிடைக்கக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா வந்து டொமைன் பிஸ்னஸ். ஸோ இந்த டொமைன் பிஸ்னஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ என்ன இது மூலமா எப்படி நம்ம வந்து வருமானம் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வைடாக வந்து இந்த டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெப்சைட்டுகளை வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது வந்து அவங்களை ரினியூவல் கொடுக்க வேண்டிய அந்த டேட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரினியூவல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டக்கு நீங்கள் வந்து அந்த டொமைன் நேம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் அவங்க இதுக்கப்புறம் ரினியூவல் பண்ண வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம் அவைலபிளாக இல்லையா உங்களாண்ட யாரு இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களோ ஸோ அவங்களாண்ட பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு அந்த டொமைன் நேம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்கிற நேம் தான் பார்த்தீங்க, நீங்கள் சொல்கிற அந்த ப்ரைஸுக்கு வந்து அவங்க வந்து வரதா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டொமைன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படியும் பார்த்தீங்கன்னா வருமானம் நிறைய பேர் வந்து கோடிக்கணக்கில் வந்து வருமானம் பார்க்குறவங்க இருக்காங்க. மில்லியன்லயும் வருமானம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் கிளிக் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே நேரத்தில் வந்து இதை வந்து நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரான நேம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஃபேவரான நேம்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டொமைன் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருவாங்க. இன்கேஸ் அது மாதிரி அது ரிலேட்டடான கம்பெனிஸ் யாராவது அந்த நேம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க உங்களை வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூலமா நீங்கள் வந்து வருமானம் பார்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த டொமைன் நேம் பிஸ்னஸ் பொறுத்தளவுல. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் நீங்கள் வந்து வருமானம் பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா .com இல்லை வந்து .inல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வந்து இது மூலியமா நீங்கள் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது வழி பார்த்தீங்கன்னா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய பெரிய அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து தனியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஸோ அவங்க கொடுக்குற அந்த அஃபிலியேட் லிங்க் மூலமா வந்து உங்களோட நண்பருக்குள்ள யாராவது நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அந்த லிங்கை பேஸ் பண்ணி யாராவது ஒரு பொருளை வாங்கினாங்கன்னு சொன்னா அவங்க மூலமா உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்க வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு பிறகு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு இது மூலமா நிறைய வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூடியூப்லயும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அன்பாக்சிங் பண்றவங்களும் சரி நிறைய பேர் இந்த அஃபிலியேட் லிங்க் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ஸ்பெசிஃபிகேஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அது ப்ரெஸ் பண்ணி போயிட்டு அந்த பொருளை வந்து அவங்க வந்து பை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து அந்த யூடியூபர் யாரோ ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். ஸோ யூடியூப் வழியாகவும் சரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓன் வெப்சைட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காலும் சரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிங்க் பேஸ் பண்ணி நிறைய வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் டைமா வந்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுல வந்து ஐடியா கிடைச்சதுன்னா இது மூலமாவும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அடுத்த 5வது வழி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் ஃபைவர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீலான்சர். ஸோ இந்த 2 வெப்சைட் மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்க டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நீங்க வருமானம் பெற முடியும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து நல்லா தெரியும் அப்படின்னும் போது உங்களோட டேலண்ட்டை பார்த்தீங்கன்னா இதை போய் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சம்மந்தமாவோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது தம்ப்நெயில் கிரியேட்டராவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோகோ கிரியேட்டராவோ ஸோ டிசைனராவோ உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் போயிட்டு ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களை நேம் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ உங்களுடைய ஸ்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ரிலேட்டடான ஜாப் யாராவது போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வரும். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஜாப் வரும். ஸோ எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து நல்லா பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் நினைக்கிற ரேட்டுக்கும் கம்மியாக வந்து நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அந்த ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து அது மூலமா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஆர்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க நல்லா பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஆர்டர்ஸும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய அப்படின்னு சொன்னா அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து வருமானம் வரும். ஸோ நீங்க வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஆன்லைனை பொறுத்தளவுல. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு வருமானம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபுல் டைமா இதை வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எது சொன்னா இப்போ டெக்னாலஜி சம்பந்த நிறைய வீடியோஸ் நான் அடிக்கடி கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்பந்த புதிய வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.